வெற்றியோட ஆலன் படத்துக்கான தேர்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. வாடை படம் ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆக போகுது. எந்த படத்தை கர்நாடகால ஏவி மீடியா ரிலீஸ் பண்ண போறாங்க, இது அபிஷியலாவும் இப்ப சொல்லிட்டாங்க. சித்தார்த்தோட மிஸ்ஸிய மூவில இருந்து ஒரு சாங்கும், வைபவோட சென்னை சிட்டி கேங்ஸ்டர் மூவில இருந்து ஒரு சாங்கும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அடங்காத அசுரன் வீடியோ சாங்கும் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு. இந்த வருஷம் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த இந்தியன் மூவில அதிக பேர் பார்த்த படம் மகாராஜா படம்னு அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 18.6 மில்லியன் பேர் இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்திருக்காங்க. கடைசி உலகப்போர் படத்தோட தேர்ட் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. குட் பேட் அக்லியோட ஷூட்டிங் இப்ப ஹைதராபாத்ல போகுது. இந்த ஷெட்யூல் ஆகஸ்ட் 24 முடிச்சிட்டு அடுத்து டீம் ஸ்பெயினுக்கு போறதா நியூஸ் வந்திருக்கு. அங்க போய் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்க போறாங்க. தி கோட் படத்துக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் இப்ப கொடுத்திருக்காங்க. அது அபிஷியலா ஒரு போஸ்டரோடய அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் படத்துக்கான ரன் டைம் இன்னும் அவங்க மென்ஷன் பண்ணல. ஆனா அப்ராக்சிமேட்டா படத்துக்கான ரன் டைம் 2 மணி நேரம் 55 நிமிஷம் இருக்குன்னு சென்சார் சைட்ல இருந்து நியூஸ் இப்ப வந்திருக்கு. இந்த ரன் டைம் பார்க்க அதிகமா இருந்தாலும் மூவில ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. சோ எல்லாருக்கும் ஸ்கிரீன் டைம் கரெக்டா இருந்தா இந்த ரன் டைம் வச்சு மேனேஜ் பண்ண முடியும். இருந்தாலும் இப்ப வர படங்களுக்கு ரன் டைம் கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். வெங்கட் பிரபு என்ன பண்ணிருக்காருன்னு பாப்போம். அண்ட் தி கோட் படத்தோட டிக்கெட் இப்ப யூகேல 27,500 டிக்கெட் வித்திருக்கு. அஜித்தோட மூவிஸ்க்கு ஆடியோ லான்ச் நடக்க வாய்ப்பு இருக்கா? அண்ட் கங்குவா போஸ்ட்பாண்ட் ஆகி தீபாவளிக்கு போனா அமரன் போஸ்ட்பாண்ட் ஆயிடுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கங்குவா தீபாவளிக்கு போனா அமரன் போஸ்ட்பாண்ட் ஆக வாய்ப்பு இல்ல. என்னதான் அமரனை விட கங்குவா பெரிய படமா இருந்தாலும் அமரன் படத்தை ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்றாங்க. சோ தியேட்டர்ஸ் கிடைக்காதுங்கிற பயம் அவங்களுக்கு இருக்காது. அதனால அவங்க போஸ்ட்பாண்ட் ஆக மாட்டாங்க. அஜித் படத்துக்கு ஆடியோ லான்ச்லாம் நடக்க இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. அப்படியே ஆடியோ லான்ச் வச்சா கூட அதுக்கு அஜித் வர மாட்டாரு. கங்குவா படம் அக்டோபர் 10 மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து ஏகப்பட்ட பெரிய மூவிஸ் வருது. அப்ப படம் அடுத்த வருஷத்துக்கு தான் தள்ளி போவோம். இத பத்தி உங்க ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிலாம் இல்ல, அவங்க ரிலீஸ் பண்ண நினைச்சா பண்ணலாம். ஆனா கிளாஷோட வரும். கோட் படத்தோட சென்சார் கட்டு வந்துட்டான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் சென்சார் ஆயிட்டு யூஏ சர்டிபிகேட் வந்துட்டு, ஆனா என்னென்ன சென்சார் பண்ணாங்கிற அப்டேட் இனிமே தான் வரும். லோகேஷ் எல்சில இருக்கிற ஒரு சில மூவிஸ வேற யாராச்சும் வச்சு எடுப்பேன்னு சொன்னாரு. அப்ப சூர்யா 44 படம் ஒரு கேங்ஸ்டர் படமா வருது. சோ அப்ப இது ரோலக்ஸ் படமா இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. லோகேஷ் அப்படி எங்கேயும் சொன்னதா நான் கேள்விப்படலையே. இப்ப இந்த யூனிவர்ஸ்குள்ள ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு தனி ஸ்டாண்டர்லோன் படம் எடுக்க நினைச்சா என்னால எடுக்க முடியும்னு அவர் சொன்னாரு. ஆனா வேற யாராச்சும் வச்சு எடுக்க சொல்லுவேன்னு அவரு சொல்லி நான் கேள்விப்படல. அண்ட் சூர்யா 44 படம் ரோலக்ஸ் எல்லாம் இல்ல, இது கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோரி. SK25 வெங்கட் பிரபு எடுக்க போறதா நேத்திக்கு நான் சொல்லிருப்பேன். அப்ப SK25 சுதா கொங்கரா இல்லையான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மேபி ஃபியூச்சர்ல மாறலாம். ஆனா இப்போதைக்கு நேத்தி வெங்கட் பிரபு சொன்னதாதான். விடாமுறிச்சி படம் தீபாவளிக்கு வந்தா அமரன் அண்ட் பிரதர் இதுல எது தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அமரன் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. இதுக்கான ரீசன் நிறைய நான் சொல்லிட்டேன். விடாமுறிச்சி ரெட் ஜெயண்ட் தான் பண்ணுவாங்க. சோ அமரனே ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்றாங்க. சோ அதனால ரெண்டு படமும் மோஸ்டா கிளாஷ் ஆகாது. காஞ்சனா 4K என்ன அப்டேட் வரலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கு போகுது, சீக்கிரமே அப்டேட் வந்துரும். சலீம் 2 தான் மடை பிடிக்காத மனிதன் படமா? எந்த படம் எனக்கு பிடிச்சதானே கேட்டிருக்காரு. எந்த படம் எனக்கு பிடிக்கல. எந்த படம் தான் சலீம் 2ன்னு அவங்க ஒரு உருட்டுனாங்க. ஆனா அது பெருசா ஒர்க் ஆகல. அஜித் விஜய் மட்டும் படத்துக்கு படம் சம்பளம் ஏத்துறாங்க, ஏன் சூர்யா சம்பளம் மட்டும் கம்மியா இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவருக்கு லாஸ்டா OTTல 2 படங்கள் இருக்குல்ல, அந்த 2 படத்துக்குமே ப்ரொடியூசர் அவர் தான். அடுத்து எதற்கும் துணித்தவன சன் பிக்சர்ஸ் பண்ணாலும் அதோட சேட்டலைட் அவங்களே வச்சுக்கிட்டாங்க. சோ இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு ஹீரோவோட ஒவ்வொரு படமும் எந்த அளவுக்கு பிசினஸ் அதிகமா ஆகுதோ, எந்த அளவுக்கு வசூல் அதிகமா ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் அதிகமாகும். சோ சூர்யாவுக்கு லாஸ்டா வந்த படங்களோட பிசினஸ் அவங்க பெரிய அளவுல வெளி காட்டல. இப்ப கங்குவாக்கு அவங்க பிசினஸ் லெவல அதிகமா காட்டும் போது அடுத்த படத்துக்கு சம்பளம் அதிகமாகும். கோட் படம் கன்னடத்துல ரிலீஸ் ஆகாதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கன்னடா அவங்க மென்ஷன் பண்ணல. கன்னடா பேசுறவங்களுக்கு மலையாளம் பேசுறவங்களுக்கும் தமிழ் நல்லாவே தெரியும். அதான் அவங்க இந்த முடிவை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விடுதலை 2 மூவில அட்டகத்தி தினேஷ் இருக்காரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவரும் இருக்கிறதா தான் நியூஸ் வந்திருக்கு. 1001 2 பட்ஜெட் 200 கோடி சொல்றாங்க, இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் இன்னும் அவங்க ஆரம்பிக்கல. சோ ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் அவங்க ஃபுல்லா முடிச்சாதான் பட்ஜெட் ரிவீல் ஆகும். இப்போதைக்கு சொல்ற இந்த பட்ஜெட் ரூமரு. தெலுங்கு மூவிஸ்க்கு பெரிய ஓப்பனிங் இருக்கு, ஆனா பாப்புலேஷன் வைஸ் தமிழ் தெலுங்கு சேம் தானே, அப்புறம் எப்படி அதிகமா வருதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்ல பாப்புலேஷன் சேம் இல்ல, தமிழை விட தெலுங்கு பேசுறவங்க கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. அண்ட் தியேட்டர் கவுண்ட் இங்க உள்ளதை விட அங்க அதிகமா இருக்கு. அதுவும் அங்க ஓப்பனிங் வர காரணம். சுந்தர்சியோட அடுத்த படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு, இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வந்துரும். வடிவேலு ராஷிகண்ணா இந்த மூவில இருக்காங்க. ஒரு சில மூவிஸை கொடுத்து இந்த மூவிஸோட சேட்டலைட் ரைட்ஸா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது எதுக்குமே அனௌன்ஸ் பண்ணல. கங்குவா போஸ்ட்பாண்ட் ஆன விடாமுறிச்சியோட கிளாஷ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. விடாமுறிச்சிக்கு ரிலீஸ் டேட்னு முடிவு பண்ணல, அப்புறம் எப்படி கிளாஷ் ஆகும்? கோட்டோட ஆடியோ லான்ச் எப்ப, ஆடியோ லான்ச் எந்த டிவில போடுவாங்கன்னு கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் ரீசெண்டா தான் சொன்னேன். ஆடியோ லான்ச் இருக்கா இல்லையாங்கிற அப்டேட் சீக்கிரமே அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த கமெண்ட் எனக்கு தெரியல நண்பா, இதெல்லாம் நான் பாக்குறது இல்ல. கனா காணும் காலங்கள் சீசன் 3 ரிலீஸ் டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த ஆகஸ்ட் மாசமே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மோஸ்டா ஆகஸ்ட் 30 சொல்லப்படுது.
இப்ப இருக்கிற பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் முன்னாடியே வருஷத்துக்கு நிறைய மூவிஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்றாங்க. அது ஏன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஹீரோட மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க வருஷத்துக்கு 1 இல்ல 2 தான் பண்ணுவாங்க. ஏன்னா பழைய மாதிரி வருஷத்துக்கு 3-4 படம் கொடுத்தாங்கன்னா அந்த படங்களுக்கான ஹைப் போக போக குறையும். அதனால இவங்க இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதுல அஜித் சேர்க்க முடியாது. அஜித் வந்து இது 2 பிரிச்சுட்டாரு. ஒன்னு பைக் ரைடிங், ஒன்னு சினிமா. சோ ரெண்டுத்தையும் அவர் பார்க்கும்போது மூவிஸ் வர டைம் ஆகுது. டபுள் ஸ்மார்ட் சங்கரோட தமிழ் டப்பிங் அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா தமிழ் டப் பண்ணி வந்த மாதிரி நான் எங்கேயும் பார்க்கல. மேபி ஓடிடில வரலாம். கோட் படத்தோட ட்ரெய்லர் பத்தி என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ட்ரெய்லர் வந்து அன்னைக்கு அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. பீனிக்ஸ் படம் என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது எனக்கும் தெரியல, அப்டேட் ஒன்னும் வரல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். எந்த அப்டேட் ரீசெண்டா நான் சொன்னேன். லோகேஷ் அண்ட் அமெரிக்கன் படம் பத்தி எந்த படம் நடக்கும் ஃபியூச்சர்ல. ஆனா டைம் ஆகும். கூலி படத்தை முடிச்சுட்டு அவரு கைது டூக்கு போகணும். கங்குவா வேர்ல்டு வைடா எத்தனை ஸ்கிரீன்ல வருதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இன்னும் கரெக்டா தெரியல. கோட்டுக்கு அர்ச்சனாக்களை பத்தி சொன்னாங்க நேத்துக்கு நான் சொன்னேன். இதுக்குன்னு ப்ரொடியூசர் சொல்லல. குபேரால தனுஷ்க்கு என்ன மாதிரியான ரோல்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது எனக்கும் தெரியல. ஆனா லுக் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஏழ்மையா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சோ ஏழ்மையை பத்தின படமா தான் இது இருக்கும். வீரதீர சூரன் படம் 2 பார்ட்டானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது 2 பார்ட் மூவி தான். கல்கில எப்படி கர்ணன் வந்தாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது மகாபாரதத்தோட கனெக்ட் ஆகுது, அதனால வராரு. எந்த கமெண்ட்ஸ்க்கான பதில் நிறைய முறை நான் சொல்லிட்டேன். கோட்ல விஜயகாந்த் இருக்காரு, எஸ்கேவும் இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. தோனி டவுட்டா இருக்கு. ஆனா யாராச்சும் ஒரு கிரிக்கெட் பிளேயரோட கேமியோ உள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. நான் அப்டேட் கிடைச்சா அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன்.